ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளக்கு வச்சு கிஃப்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லித்தோஃபைன் கிஃப்ட்ஸு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்டாங்குலர் ஷேப் அப்படிங்கிறதுனால சைஸ் என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் ஆட்டை இருக்குது, ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வேறு ஷேப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்ன பிளக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ தான், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிற கீழே இருக்கிற அந்த சிலிண்டர் மட்டும் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஷேப்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன், அதாவது இது மட்டும் இருக்கிறது டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஆன்லைன் எஸ்விஜி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுல எஸ்விஜியாக கன்வெர்ட் பண்ணோம். இந்த வெப்சைட் தான் onlinecconvert.com அல்லது இமேஜ் எஸ்விஜி கன்வெர்ட்டர், ஓகேங்களா? ஆன்லைன் எஸ்விஜி இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுல கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா கேட் சாஃப்ட்வேரில் டேட்டா பார்த்தீங்கன்னா இமேஜை யூஸ் பண்ண முடியாது, எஸ்விஜியை கன்வெர்ட் பண்ணது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி .svg அப்படின்னு வந்துடும். இப்போ டேரெக்டாக கொண்டாந்து இந்த ஃப்ரீ கேட் சாஃப்ட்வேரில் இப்படி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்விஜி as ஜியோமெட்ரி அப்படின்ட்டு இருக்கும். அதில் எஸ்விஜியை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தோம்னா நம்ம நார்மலாக அது ஸ்கெட்சாக நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த பேத் அப்படின்ட்டு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி மூவ் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுறது எல்லாமே பேசிக் டியூட்டோரியல் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதெல்லாம் ஸ்கேல் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எனக்கு தேவையான அளத்துக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டேன். இது எப்படி நம்ம நார்மலாக டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு ஷேப்ஸ். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸ் எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக ட்ராயிங்காட்டு இருக்குது. நமக்கு தேவை என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ரிங்கிலிருந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஸ்கெட்சு 003 அப்படிங்கிறது தான் மேலே இருக்க ஒயிட் ரிங்கு. அதுக்கப்புறம் இந்த PA003 அப்படிங்கிறது ரெண்டையும் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. கிரீன் கலராக மாறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்கெட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜ்லேருந்து கன்வெர்ட் பண்ண இந்த பேத் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டும். மொத்தத்தில் 3 தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 003 தேவை, ரிங்கு தேவை, அதுக்கப்புறம் பேத் 003 அப்படிங்கிறது தேவை. அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரர் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இதை ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த இது அதாவது சின்ன திக்னஸ் இல்லாமல் ஒரு சீட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கும். அது எது கிரேட் சாலிட்னா நல்லா சாலிடாக ஃபில் ஆகி போய் கிடச்சிக்கும். இப்போ கிரேட் சாலிட் டிக் இல்லாமல் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், என்ன ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆட் பண்ணுறது முடிய மாட்டேங்குது. இங்கே திக்னஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்க திக்னஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அது எப்படின்ட்டு பார்த்துங்க, ஓகேங்களா? அதில் கிரேட் சாலிட் கொடுத்தோம்னா ஃபுல்லாகவே இது கவர் ஆகி மூடி போயிடுது. ஆனால் நமக்கு தேவை இங்கெல்லாம் எம்டியாக தான் இருக்கணும், ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் ரெடி பண்ணிங்க. இதில் நிறையா ஃபேஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், அதாவது திக்னஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு பெஞ்சு போய்க்குங்க. இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் திக்னஸ் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதாவது வெளிப்புறத்தில் தான் வைக்கணும். உள்புறத்தில் வச்சோம் அப்படின்னா அடுத்த திக்னஸ் ஆட் பண்ணுறப்ப அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் வெளிப்புறத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சைஸ் வச்சுங்க. என்னைய பொறுத்தளவுக்கு 1.5 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது திக்னஸ். இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா 2 கூட வச்சுங்க. இப்படி வச்சுட்டோம்னா இப்போ தனியாக ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகிட்டு திக்னஸ் ஆட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி சுற்றிலும் வெளியில் எக்ஸ்ட்ரூடர் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு டைம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இங்கே எக்ஸ்ட்ரூஷன் 1 எக்ஸ்ட்ரூஷன் 2 அப்படின்ட்டு வரும். ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்படி எக்ஸ்ட்ரூடர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த ஷேப்ஸ் அந்த ஆங்கிளில் எக்ஸ்ட்ரூடர் ஆனதுனால ஒவ்வொரு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில கேப்பு. இப்படி பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணோம்னா உடஞ்சி போயிடும், ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு அப்படி இருக்குது. இது எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா சென்டர் வீல் மவுஸ் வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும், அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம்னா ரொட்டேட் ஆகும். இப்போ அதை மூவ் பண்ணி இங்கிட்டு உள்ளே கொண்டாடணும். உள்ளே எப்படின்னா இந்த லைனை ஒட்டி கொண்டாடணும். அது எப்படி கொண்டாடுறது அப்படின்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5வது எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணோன்னா அது கிரீன் கலர் மாறதை பார்க்கலாம். இப்போ அந்த டிராஃப்ட் அப்படிங்கிற ஒர்க் பெஞ்சிலே பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி
கரெக்டாக இந்த ரிங்கை ஒட்டியே இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்படி கூட ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரிங்கை ஒட்டி உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா ரிங்கு, அதை ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுங்க. மறுபடியும் இப்போ எனக்கு இந்த இது தேவைன்னா அந்த 10வது இதை கிளிக் பண்ணேன்னா இங்கிட்ட இருக்க க்ரீன் கலர் வந்துருச்சு. மறுபடியும் மூவ் டூல் கிளிக் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி உள்ளே வைக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி சுற்றிலும் நீங்கள் வச்சுருங்க. அப்போ அந்த கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கேப்புமே இல்லாமல் நீட்டாக உள்ளே இருக்க ரிங்கை ஒட்டியே எல்லாமே இருக்கிற மாதிரி கொண்டாந்துட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற மாதிரி கொண்டாந்தாச்சு. இதெல்லாம் ஓகே. இதை பிரிண்ட் போட்டு எடுத்துடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸ் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஷேப் ஏதாவது உங்கள் இன்சில்லே ஏதாவது இதில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வேறு ஷேப்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஈஸியாக இது மாதிரி கொண்டாந்துக்கலாம். அதுக்கு எஸ்விஜி ஃபார்மேட்டில் வேணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வேணுங்கிற ஷேப்ஸ் எல்லாம் கொண்டாடணும். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பே பார்த்தீங்கன்னா லித்தோஃபைன் மேக்கரில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட் ஷேப்பாக இருக்கும். இங்கே வச்சிருக்க நமக்கு ஹார்ட் ஷேப் வேறு இருக்குது. எப்படி இதே மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னா இங்கே பேத் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த எல்ஓ இந்த இது கிளிக் பண்ணோம்னா அந்த க்ரீன் கலர் ஹைலைட் ஆகும். செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான அடையாளம். அந்த க்ரீன் கலரை பார்த்தீங்கன்னா நம்ம சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம். பார்ட்டில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ திக்கு வேணும்னு கேட்கும். நீங்கள் ஒரு 10 கூட கொடுத்துக்கலாம். லித்தோஃபைன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தான் வைப்பாங்க. அதனால் 10 இருக்கிறது ஓகே தான். இப்போ எதை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஷேப்ஸில் ஹார்ட் ஷேப் கிடச்சிக்கிச்சு. லித்தோஃபைன் எப்படி கொண்டாடுறது அப்படின்னா வேறு சாஃப்ட்வேரில் கொண்டாடணும். இப்போ நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணது லாஸ்ட்டில் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எது செலக்ட் பண்ணியிருக்குமோ அது மட்டும் தான் இதில் எக்ஸ்போர்ட் ஆகும். நான் ஹார்ட் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மீதி இருக்கிற இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கிளிக், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போயிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபில்லட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். எது செலக்ட் ஆகிருக்குதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது தனியாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி 2 விதமாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இப்போ இந்த ஹார்ட் ஷேப் அப்படிங்கிறத எப்படி லித்தோஃபைனில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஷேப்ஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லித்தோஃபைன் மேக் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அதை இம்போர்ட் பண்ணிக்கிங்க. எஸ்டிஎலாக தான் இருக்கும். 3DP ராக் அல்லது லித்தோஃபைன் மேக்கர் வெப்சைட்டில் நார்மலாக ஸ்கொயர் ஷேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் இருக்கிறத இம்போர்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இம்போர்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா? அந்த எஸ்டிஎல் ஹார்ட் அப்படின்ற ஒன்று வச்சோம் பார்த்தீங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஷேப்ஸ்லேயே தான் நமக்கு தேவை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஹார்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஹார்ட் சைஸ் அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் லித்தோஃபைன் மேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதான் கரெக்டாக இந்த ஹார்ட்டை கூட பெரிய சைஸாக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். என்ன ஸ்கேல் பண்ணோம்னா லித்தோஃபைன் பொறுத்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சும்மா ஸ்கேல் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த லெவல் இப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த ஹார்ட்டும் அந்த லித்தோஃபைனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோலாம் கரெக்டாக வச்சுங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஹார்ட் ஷேப்பை மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா அங்கே கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? லித்தோஃபைன் தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வெப்சைட்லேயே நீங்கள் சைஸ் கரெக்டாக கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமனாக வச்சுக்கிட்டு இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இன்டர்செக்ட் பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே போயிட்டு பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸுக்கு பதில் இன்டர்செக்ட் கொடுத்துட்டு இங்கே கொடுத்து அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சும்மாச்சுக்கு ஏதோ ஒரு இமேஜ் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை மூவ் பண்ணோன்னா நமக்கு அந்த இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் தனியாக பிரிண்ட் போட்டு உங்களோட அந்த ஹார்ட் ஷேப் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹார்ட் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு பூலியன் கொடுங்க. அதில் இன்டர்செக்ட் இருக்கும். ஓகேங்களா? வேணுங்கிற ஷேப்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லியிருப்பேன். இது மாதிரி தான் ரெடி பண்ணணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.